தெரியுமா? அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள், குளத்தூர் மக்கள் வாக்காளர்கள் தோக்கடிச்சிட்டாங்க. ரைட்டு, அது அவங்களுடைய கருத்து. முதலமைச்சர் இல்ல, எம்எல்ஏக்கே தகுதி இல்லைன்னு அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஏற்றிட்டு போக வேண்டியதுதான். திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில நாங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டி போடணும்ன்றாங்களே, ஸ்டாலினுக்கு இதெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஓ, இவங்களை தோக்கடிச்சுட்டா இவங்க நம்மள திட்டுவாங்கடா அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வாக்காளரும் நினைக்க மாட்டாங்களா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் சொன்னார, அந்த மாதிரி இல்ல. நீங்க தோல்வி வரும்போதும் எளிமையா பணிவாதான் இருக்கணும். அதை விட்டுட்டு வாக்காளர்கள் எல்லாம் மடையர்கள், காசுக்கு ஆசைப்பட்டாங்க, இப்படி எல்லாம் நீங்க கொடுக்காத காசா 10,000 எல்லாம் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க திமுக எம்எல்ஏக்கள். ஊடகங்கள் துணையோடு சமூக ஊடகங்கள் பிரச்சாரம் மாதிரி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி யூடியூப்ல மட்டும் தொடரட்டும் தொடரட்டும் அப்படின்னாங்க. ஆனா மக்கள் அதுக்கு மயங்கலையே, தொலையட்டும் இந்த அரசியல் தோல்விக்கு அப்புறம் திருந்துவாங்க திமுக நான் எதிர்பார்த்தேன். ஆனா பாருங்க, எதிர்கட்சி தலைவரா உதயநிதியை போட்டிருக்காங்க. ஏங்க, அவரு பிறக்கும் போது KN நேரு திமுக செயல்பட்டு இருந்திருப்பாருங்க. அவருக்கு அந்த பயம் வந்துடுச்சு போல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எங்கேயாவது திருப்பியும் பொதுக்குழு நடத்திட்டா நம்மளுக்கு பொதுச் செயலாளர் பதவி போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்திலேயே அவர் வந்து அந்த கூட்டம் நடத்தாம கூட இருக்கலாம்னு தான் இப்போ சமூக வலைதளத்துல கூட நம்ம பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு சார். வெளியே வந்தா தன்னை அடிச்சிருவாங்க, தாக்கிடுவாங்கன்னு ஒருத்தர் பயத்துக்கு எத்தனை நாளுங்க வீட்டுக்குள்ளவே இருக்க முடியும்? வீட்டுக்குள்ளவே பூட்டிக்கிட்டு எத்தனை நாள் வாழ முடியும்? வெளியே வந்தா என்ன மாத்திடுவாங்க, என்ன தூக்கிடுவாங்க, என்ன தாக்கிடுவாங்கன்னா. See, you have to face the situation boldly. தலைவனுக்கு அதுதாங்க பண்புன்றது. தலைமை பண்புன்றது 1000 பேர் வந்தா கூட ஒரு ஆளா நின்று சமாளிக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும். அந்த தலைமை பண்பே இல்லையா உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் காலில் விழுந்து, அப்புறம் பேக்ரவுண்ட்ல கொல்லைப்புற வழியா தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்ன ஆளோட கூட்டணி போட்டாவது முதல்வர் முயற்சிக்கிறது, அப்புறம் உங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் கட்சியில இருந்து நீக்கிறது, பதவியில இருந்து அகற்றுவது. இதை தவிர உங்ககிட்ட கடந்த 10 வருஷமா தலைமை பண்பே பார்க்க முடியலங்க. அதிமுக மக்கள் இயக்கம் இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முதல் காரணம் EPS பதவி வெறி, பதவி மோகம், அதிகார மோகம். இதுதாங்க. இது கடைசியா தொண்டர்கள் இதை ஏத்துக்க மாட்டான்ல. அவன் கண் முன்னாலே அந்த கட்சி சீரழிவதை, சின்னாபின்னமாவதை தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க சார். இது ஒரு பக்கம். அடுத்ததா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மேடையில் இப்போ பேசியிருக்கிறது எவ்வளோ சர்ச்சையை கிளப்பியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸில் இருக்கிற ராகுல் காந்தி அவர்களை அவங்கள மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஒரு துரோகிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஓட ஓட விரட்ட விடுவாங்க மக்கள் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவர்களை நீ ஒரு லாட்ரி, அப்புறம் உன்னால் முடிஞ்சா உன் பதவியை ரிசைன் பண்ணிட்டு என் கூட இங்கே நீ மோதுவியா அப்படின்ற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுறது எவ்வளோ ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா சார்? பார்த்தேன். நான் அந்த ஒரு காணொலியில பார்த்தேன். அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் ஒரு சமூக சேவகர்கள் எல்லாம் கிடையாது. பொது வாழ்க்கைக்கு அவங்க எல்லாம் மக்கள் சேவை பண்றதுக்காக வரல. அவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொள்ளை அடிக்கணும், சொத்தை சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதிமுக இருந்தாரு அவரு. அதிமுக தோத்த உடனே திமுக ஓடியாந்தாரு. திமுக வந்தவொன்னா இங்க அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு அவரு அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சரா இருந்தவர் பொது வெளியில இப்படியா பேசுறது? குளத்தூர் மக்கள் வாக்காளர்கள் தோக்கடிச்சிட்டாங்க. ரைட்டு, அது அவங்களுடைய கருத்து. இவர் தகுதி இல்லை எம்எல்ஏ ஆவறது கூட, முதலமைச்சர் இல்ல, எம்எல்ஏக்கே தகுதி இல்லைன்னு அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஏத்திட்டு போக வேண்டியதுதான். காமராஜர் தோக்கடிக்கலையா? காமராஜரா? அண்ணாதுரையை காஞ்சிபுரத்துல தோக்கடிக்கலையா? இந்திரா காந்திய ரேபர்லியில மக்கள் தோக்கடிக்கலையா? ராகுல் காந்திய அமேதியில தோக்கடிக்கலையா? சோ ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றி வந்தால் தலை குப்புற குடிச்சு ஆடக்கூடாது, தோல்வி வந்தா துவண்டு விழுந்துடவும் கூடாது. ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கணும். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் லாயல் தென் த கிங்ன்ற மாதிரி மன்னரை குஷிப்படுத்த
மன்னரை வந்து மகிழ்விக்க இது மாதிரி ஆபாசமா அவதூறா ஒரு ரவுடி மாதிரி பேசுறது எப்படி சரியா இருக்க முடியும்? முதல்ல இத வந்து திமுக தலைவர் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அண்ணா சொல்லிட்டு போயிருக்காருன்னு அடிக்கடி டயலாக் விடுவாங்கல்ல, அவங்க இது மாதிரிலாம் பேசுறது தப்பியா அப்படின்னு நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் பொது வெளியில மக்களுக்கு தெரியும், ஓ தலைமை பரவாயில்லையா, தலைமை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆதவ அர்ஜுனா இப்படி திட்டானா பரவாயில்லையே அப்படின்னு. அதனால அவங்க எல்லாம் வந்துங்க அந்த மக்களை பெரம்பூர் அதாவது குளத்தூர் வந்து சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டாராம். நாங்க அது பக்கத்துலதான் இருக்கோம். சிங்கப்பூர் மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இன்னும் சிங்கப்பெருமாள் கோயில் மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்படி மாத்தி இருந்தா கூட அவரை தான் தேர்ந்தெடுக்கணும், அவரை தான் எம்எல்ஏ வாக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்ல இல்ல. அதனால வந்துங்க மக்கள் தான் எஜமானர்கள்னு சொல்றவங்க பொது வெளியில மேடைகள்ல அந்த மக்கள் இவங்களை வந்து தோக்கடிச்சுட்டாங்கன்னா, விரும்பலன்னா அவங்களை எந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்கன்றது. இப்ப இதெல்லாம் திருச்சி கிழக்கு பகுதியில இருக்கிற வாக்காளர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? இன்னைக்கு திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டி போடணும்ன்றாங்கள, ஸ்டாலினுக்கு இதெல்லாம் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஓ இவங்களை தோக்கடிச்சுட்டா இவங்க நம்மள திட்டுவாங்கடா அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வாக்காளர்களும் நினைக்க மாட்டாங்களா? அதனால திமுகவினர் வந்து தோல்வி கிடைத்த விரக்தியில அவங்க ரொம்ப மூர்க்கமா பேசுறாங்க. தோல்வி வரும்போது பணிவு வரணும். மக்கள் வந்து நம்மளை நிராகரிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு திரும்ப மக்கள் கிட்ட அந்த கான்பிடன்ஸ ரீகெயின் பண்றதுக்கு அடக்கத்தோடு வரணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் சொன்னார, அந்த மாதிரி இல்ல. நீங்க தோல்வி வரும்போதும் எளிமையா பணிவாதான் இருக்கணும். நான் என்ன பண்ணமா, என்ன தப்பு பண்ணேன்னு போய் வாக்காளர்கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு வாக்காளர்கள் எல்லாம் மடையர்கள், வாக்காளர்லாம் விவரம் இல்லாதவங்க, காசுக்கு ஆசைப்பட்டாங்க, இப்படி எல்லாம் நீங்க கொடுக்காத காசா 10,000 எல்லாம் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க திமுக எம்எல்ஏக்கள். அதனால வந்துங்க, அதாவது திமுகவினருக்கு தோல்வி ரொம்ப சோர்வடைய வைத்திருக்கிறது. அந்த விரக்தியில வரம்பு மீறி பேசுகிறார்கள். இதெல்லாம் இன்னும் அவங்களுக்கு இன்னும் குழிய அதிகமா தான் வெட்டிட்டு இருக்கோம்னா அவங்க உணர மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவருக்கு உணர்த்தணும். ஆமா சார். சார் அவங்களால அந்த டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல சார். இன்னும் அதுலேருந்து அவங்க வெளியில வராததுனால தான் மக்களுக்கு தொடர்ந்து சாபம் விடுறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் சார். மக்களுக்கு தொடர்ந்து சாபம் விடுறதாகட்டும் சரி எல்லாத்தையும் அவங்க வந்து மக்களை ஏமாற்ற ஒரு பொய்யான ஒரு உலகத்தை சிருஷ்டிச்சாங்க. ஊடகங்கள் துணையோடு, சமூக ஊடகங்கள் பிரச்சாரம் மாதிரி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி யூடியூப்ல மட்டும் தொடரட்டும் தொடரட்டும் அப்படின்னாங்க. ஆனா மக்கள் அதுக்கு மயங்கலையே, தொலையட்டும்ட்டாங்க. ஆக இவங்களே சிருஷ்டித்த அந்த பொண்ணு உலகு பூ உலகுல நம்ம தான் அடுத்தது, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு யதார்த்தத்துக்கும் மக்கள் உணர்வுக்கும் என்னன்னே புரியாம இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அரசு உளவுத்துறை அவங்க சந்தோஷப்படுற மாதிரி செய்தியை கொடுக்கறது, அப்புறம் வந்து விஜயும் ஜெயிக்கிறது கஷ்டம், அவர் 8% ஓட்டு வாங்குவாரான்னு சந்தேகம், கூட்டம் வரலாம் ஆனா கூட்டம் ஓட்டாவாது, ஓட்டு வரலாம் ஓட்டு சீட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு நிறைய பண்டிதர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் உண்மைன்னு ஸ்டாலின் நம்பிட்டார் போல இருக்கு. அதனாலதான் தோல்வி அவங்களால இன்னும் இத்தனை நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் அவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியல, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. மக்கள் நம்மளை நிராகரிச்சுட்டாங்கன்னு. அவங்க ஏன்னா அவங்க ஒரு பொய்யான மாய உலகத்துல, கன உலகத்துல இருந்தாங்க. சார் இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்களும் அப்புறம் உதயநிதி அவர்களும் ஒரு ஒரு மேடையில், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண அந்த ஒரு மேடையில் இன்னுமே அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆமாம் நாங்கள் இந்த டிஃபீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் யார்கிட்ட தோற்று போனோம்ன்றதை எங்களால் ஏற்றுக்க முடியல, குழந்தைங்களை வச்சு நீங்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்க, குழந்தைங்களை வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், அவங்கள வாக்கு போட சொல்லுங்கள், அவங்கள வந்து நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ எங்களோட அடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, ஜென்சி கிட்ஸை எங்ககிட்ட நாங்கள் அட்ராக்ட் பண்ணுறது தான், நாங்களும் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் களம் இறங்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ சொல்லப்படுது. அவங்களும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி சொல்லப்படுது சார். அதாவது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மக்கள் தீர்ப்பை மதிக்காத பேச்சு தான்.
மக்கள் தீர்ப்பை அவமதிக்கிற பேச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்து ஒரு பழுத்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன். பட் அவரே நிலை தடுமாறுறாருன்னு நினைக்கும் போது இந்த தோல்வி அவங்கள வந்து படாத பாடு படுத்திட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்பர் 1, இன்னைக்கு வந்து டாக்டர் எழிலன்னு 1000 விளக்கு தொகுதியில திமுகவின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவரு 2 தினங்களுக்கு முன்பு ஒரு படத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னன்னு சொன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போனோம், அதிகாரத்துல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சந்தானம் ஒரு காமெடி போட்டிருந்தாரு. அதுதான் சரியான விமர்சனங்க. இப்ப இவருக்கு 73 வயசாச்சு ஸ்டாலினுக்கு. இன்னமும் அவர் வந்து தனிப்பட்ட முறை சொல்லி இன்னமும் சிகை அலங்காரம், டோப்பா, மேக்கப்பு, ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் ஜனங்க ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதே போல துரை முருகன் 10வது முறை போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு 84 வயசோ 85 வயசோ. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாரு அவரு. நான் தப்பா சொல்ல, அது வந்து ஏஜ் ரிலேட்டட் எயில்மெண்ட் எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், அவருக்கும் வரும். ஆனா இதெல்லாம் இயற்கை காட்டுது. யூ ஆர் அன்ஃபிட் டு ஹோல்டு பொசிஷன்ஸ். நீங்க ஆலோசகரா இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாம் பொதுச் செயலாளரா அவர் இருப்பாரு, இல்லைன்னா அவர் பையனை எம்பி ஆக்கணும்னு. இது திமுகவிலே எழுந்திருக்கக்கூடிய கழக குரலா தான் நான் பாக்குறேன் அந்த டாக்டர் எழிலனுடைய போஸ்டிங். முதல்ல இவங்க ஜென்சி கிட்ஸா இவங்க அட்ராக்ட் பண்றது இருக்கட்டும், முதல்ல இவங்க கட்சியில இருக்கிற இளைஞர்களையே இவங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா? அவங்களுக்கே இது என்ன மோசமா குடும்ப அரசியல் போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இந்த அரசியல் தோல்விக்கு அப்புறம் திருந்துவாங்க திமுகன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எல்லாருக்கும் அதானே, தோல்வி வந்தா கொஞ்சம் இது வரும் இல்லையா, புத்தி வரும் இல்லையா? ஆனா பாருங்க, எதிர்கட்சி தலைவரா உதயநிதியை போட்டிருக்காங்க. ஏங்க அவரு பிறக்கும் போது KN நேரு திமுகல செயல்பட்டு இருந்திருப்பாருங்க. அவ்வளவு ஜூனியர் மோஸ்டான ஆளை பல தடவை MLA ஆகி சட்டமன்றத்துல பணியாற்றிய அனுபவம் கொண்ட தங்கம் தென்னரசு, நேரு போன்றவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு தன்னுடைய மகன் தான் வரணும், வந்தா ராஜாவா தான் வருவாரு, இல்லைன்னா இளவரசரா வந்து உட்காந்துக்குவாரா எதிர்கட்சி தலைவரா? இப்ப இந்த குடும்ப அரசியல் என்பதை திமுக இன்னமும் முடிவுக்கு கொண்டு வராமல், இன்னமும் இது தவறு என்று நினைக்காமல் இருந்தா இந்த கட்சி எங்க விளங்கும்? திமுக உண்மையிலேங்க ஒரு 16-17 நபர்களின் குடும்பத்துக்குள்ள அடங்கி போச்சுங்க. அவங்களுடைய மகன், பேரன், மனைவி, இப்படிதான் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த கட்சி ஒரு குடும்பத்து கையில மாட்டிச்சுங்க. இதுக்காகவா அண்ணா இந்த கட்சியை உருவாக்குனாரு? இல்ல. இப்ப திருச்சின்னு எடுத்தீங்கன்னா நேரு, இப்பதான் அன்பில் மகேஷ் போட்டியா கிளம்பி இருக்காரு. வேலூர் காட்பாடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துரைமுருகன், திருவண்ணாமலைனா ஏவா வேலு. இந்த அழகுல இந்த திமுக பாத்தீங்கன்னா இன்னைக்கு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறவங்க யார் தெரியுங்களா? அண்ணா திமுகல அமைச்சர்களாக இருந்து அனுபவிச்சுட்டு அது தோத்தவண்ணும் திமுகவுக்கு தன்னுடைய கட்சி மாறிகள் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, கண்ணப்பன், முத்துசாமி, ரகுபதி, என்னால பேர்கள் சொல்ல முடியும். இப்ப அந்த கட்சி என்பதுங்க இன்னைக்கு வந்து அதனுடைய ஐடியாலஜிஸ், அதனுடைய பிலாசபி எல்லாம் வெரி மச் டைலூட்டட்ங்க. திமுக என்பது இப்போ ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்பா மேனேஜிங் டைரக்டரா இருந்தாருன்னா ரிட்டையர் ஆகும்போது டாடா அண்ட் சன்ஸ் மாதிரி அதுல இன்னொருத்தனை கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அது மாதிரிதான் உதயநிதியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதன் ஜனநாயக தன்மை என்பது அடியோடு போச்சுங்க. இதெல்லாம் அவங்க சரி பண்ணாம குழந்தைங்க வந்து ஓட்டு வாங்கிட்டாங்க, பெண்கள் ஓட்ட வாங்கிட்டாங்க. ஏங்க நீங்க பெண்கள் ஓட்ட வாங்குறதுக்கு எவ்வளவு தலைகீழா என்ன வேலை எல்லாம் பண்ணீங்க? பெண்கள் ஓட்ட வாங்கறதுக்கு ஏன் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தீங்களே பெண்கள் உரிமை தொகையை உங்க அப்பா கொடுக்கல? அவர் 5 வாட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தார, குடும்ப தலைவர்களுக்கு ஏன் உதவி தொகையை கொடுக்கல? நீங்க ஏன் இப்ப 21ல சொல்லி அதுவும் 28 மாசம் கழிச்சு கொடுத்தீங்க? ஏன் பஸ் பயணம் உங்க அப்பா செய்யல, நீங்க செஞ்சீங்க? எல்லாமே வந்து ஓட்டுக்காகத்தாங்க. அப்ப என்னவோ இவங்க எல்லாம் புனிதர்கள் மாதிரியும் தாவேகால வந்து குழந்தைகளை சொல்லி, அதாவது பரவாயில்லைங்க, கன்வின்ஸ் பண்ணி அப்பா அம்மாவை சொல்லி ஓட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு இடத்துல நடந்தது, எத்தனை தொகுதியில் நடந்தது. ஆனா
நீங்க 10,000 ஓட்டு கொடுத்து வாங்குனீங்களே, 5,000 கொடுத்து வாங்குனீங்களே. ஆதவ் அர்ஜுனா ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் வில்லிவாக்கம் தொகுதி வாக்காளர். அங்க எந்த அளவுக்கு பணத்தை வாரி இறைச்சிங்க. ஒரு ஓட்டுக்கு 2,000 3,000 கொடுத்தீங்களே. அப்பவும் தோத்தீங்கல்ல. மக்கள் உங்களை வந்து நிராகரிச்சுட்டாங்கல்ல. நீங்க ஏதோ ரொம்ப புனிதமா நீங்க எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டீங்களா? நீங்கள் பணத்தை அள்ளி வீசிய பிறகும் மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். கூட்டணி 21 பேரோட வெச்சம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஆள் தனியா வந்து கூட்டணி இல்லாம பணம் கொடுக்காம ஓட்டுக்கு இந்த அளவுக்கு வெற்றி வந்திருக்கான்னா, இந்த வெற்றியை நீங்க சிறுமைப்படுத்தி அதை அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல காலம் பிறக்கும்னு நினைக்கிறீங்களா? எவன் ஒருவன் தன் தவறை உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சிக்கிறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையில அடுத்து வெற்றி வரும். அடுத்தவன் வெற்றியை சிறுமைப்படுத்தி அவன் வெற்றியை வந்து ஒரு கேவலப்படுத்துற ஆட்கள் அரசியல்ல வெற்றி பெற முடியாதுங்க. I think if this attitude continues, this is end of DMK and ADMK. இதான் நான் சொல்ல விரும்புறது. ஓகே சார், ஃபைன். இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக எங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா.